வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆன அப்பயே மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு பைவட் ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் சப்போர்ட் லெவல் 1, அடுத்து 2, அப்புறம் 3வது லெவலையும் நமக்கு இங்கே தாண்டி கீழ் நோக்கி இறங்குச்சு. இந்த இடத்துல நம்ம 15 நிமிஷம் கேண்டில் வச்சு S4, S5, S6 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா S4ஐயும் நமக்கு தாண்டி இங்கே S5க்கு நமக்கு ரீச் ஆயிருக்கு. ஆனால் S5 ஜோனை தாண்டாமல் S5 ஜோன்லேயே திரும்பவும் மார்க்கெட் நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 3 வரைக்கும் மூவ் ஆச்சு. ஆனால் திரும்பவும் மார்க்கெட் சப்போர்ட் லெவல் 6 ஜோனில் போய் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். மார்க்கெட் பைவட் பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 25,114 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதையும் தாண்டி நமக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 25,340 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 25,485 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டு கீழ் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா முதல்ல 24,743 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதையும் தாண்டி மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,598 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மார்க்கெட் இதையும் தாண்டி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,372 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு இல்லையா. இந்த இது வந்து நம்ம பழைய இப்போ போன வாரங்களில் 12ஆம் தேதியிலேருந்து நமக்கு மார்க்கெட் நிகழ்வுகளோட நாம் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த முதல்ல ஆரஞ்சு கலர் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல இந்த லைனோட நமக்கு பொருந்துது. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேல் நோக்கிய மூவ்மெண்ட் இருக்குது. அடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு வி இதில் நமக்கு இங்கே ஒரே நாளில் நமக்கு ஒரு வீ ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்குறோம். நாளைக்கு மார்க்கெட் இதை தொடர்ந்து வந்துச்சுன்னா நாளையோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம். இதே இது அடுத்து ப்ளூ கலரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் மார்க்கெட் எங்கே வரைக்கும் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 24,750 வரைக்கும் நகர்ந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அடுத்து ஒரு மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இதுவே அடுத்து நம்ம இந்த ட்ரெண்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 24,600. இது கிட்டத்தட்ட இந்த எல்லோவும் பிங்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சு தான். 24,650லேருந்து 600 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட்டில் அடுத்து ஆல் டைம் ஹை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ரேஞ்சோடையும் செக் பண்ணுவோம். இதோட நமக்கு ஒன்று நாளைக்கு இந்த ஆரஞ்சு லைனோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு திரும்ப ஒரு மேல் நோக்கி நகர்ந்து திரும்பவும் ஓப்பனிங் பாயிண்ட்லேயே க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு இதை திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தொடர்ந்து நகர்ந்துட்டு இருந்துச்சு. அடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. மேலும் ஆனால் இந்த ஸ்லைட் லைனில் நமக்கு இன்னும் கீழ் நோக்கி இறங்கலை. அப்போ மார்க்கெட்டில் நாளைக்கு திரும்பவும் இந்த 24,800 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அந்த 800 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் திரும்பவும் ஒரு மாற்றம் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நம்மளுடைய முதல் சப்போர்ட் லெவலே 24,800. அப்போ அந்த லெவலில் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அங்கே ஜோன் செட் பண்ணி அதையும் தாண்டி இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 500 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி ஜோன்லயே நமக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு தொடர்ந்து 2 சப்போர்ட் லெவலையும் இங்க நமக்கு தாண்டி கீழ் நோக்கி இறங்குச்சு. ஆனா 3வது சப்போர்ட் லைனை நமக்கு இங்க ரீச் பண்ணல. ரீச் பண்ணாம மார்க்கெட் வந்து திரும்பவும் 2 தொட்டு சப்போர்ட் லெவல் 1 ரேஞ்சில் நமக்கு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்க நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் 500 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 56,472 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதையும் தாண்டி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 56,863 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 57,115 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 500 பாயிண்ட் கீழேயே மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 55,829 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதையும் தாண்டி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா 55,577 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,186 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், மார்க்கெட் வந்து நமக்கு இந்த வார்த்தை இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் லெவல் 56,150 தாண்டி நமக்கு 56,000 உடைச்சு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி இறங்கி இருக்கு. இப்போ இந்த லெவல்ல நமக்கு எந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இந்த லெவல்ல நமக்கு இங்க மேட்ச் ஆகுது. இப்போ இதுக்கு அடுத்து இந்த சப்போர்ட் லெவலை நமக்கு திரும்பவும் மார்க்கெட் என்ன செய்யணும், கடந்து மேல் நோக்கி நகரணும். நகர்ந்துச்சுன்னா திரும்ப இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கு, அதாவது 56,700 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அடுத்த ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் நாட்கள் ஆகும். அடுத்து இதையும் தாண்டி நமக்கு மார்க்கெட் கீழ் நோக்கி வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்து 56,700 இந்த 750 2வது சப்போர்ட் லைனா உடைக்குதான்னு நம்ம இங்கே பார்க்கணும். இதை உடைச்சிச்சுன்னா அடுத்து கண்டிப்பா நமக்கு 55,000 வரைக்கும் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து இப்போ இறக்கத்துல நோக்கி 4 நாளா பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ரெட் சிக்னல் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெட் சிக்னல் நமக்கு அடுத்து இந்த லைனுக்கு கீழே வருதா அல்லது மேலேயே நாளைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 56,150 மேல நமக்கு க்ளோசிங் பிரைஸ் வந்து வரணும். வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து திரும்பவும் நமக்கு இந்த லைனுக்கு மேலேயே இருக்கும். அல்லது க்ளோசிங் பாயிண்ட் இந்த 56,150க்கு கீழே நமக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்து மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.